வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இந்திய அரசியல் அமைப்பு கண்டிப்பாக இன்றைய சூழலில் மக்கள் கூடுகின்ற அந்த அரசியல் அமைப்பு கூட்டத்துக்கு ஒரு அச்சுறுத்தலான போர்க்களமாக மட்டுமே மக்களுடைய உயிரை வைத்து ஒரு பலி எடுக்கக்கூடிய கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையுமே ஒரு மக்களுடைய உயிரை அடமானம் வைக்கக்கூடிய கட்சி கூட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மற்ற கட்சியை இழிவுபடுத்த வேண்டும், மற்ற கட்சியை புறக்கணிக்கப்பட வேண்டும், அந்த கட்சியை முடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்குரிய மேடை பேச்சுகளாக மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு சான்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சட்ட திருத்தங்கள் கடுமையாக வரப்பட வேண்டும். ஒரு கட்சி என்றால் மக்களிடத்தில் நேரடியாக களத்தில் சென்று மக்கள் இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு வீடாக உங்களுடைய கொள்கை ரீதியாக கொண்டு போய் சேருங்கள், நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்துங்கள். ஆனால் ஒரு கூட்டத்தை மக்களை நம்ப வைப்பதற்குரிய கூட்டக்கூடிய கூட்டம் மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எண்ணற்ற தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீடாக தனித்துவம் கொண்டு மக்களிடத்தில் அந்த களத்தில் இறங்கி வேலை செய்தால் நீங்கள் பெறக்கூடிய வாக்குகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். பேசக்கூடிய வார்த்தை என்பது கட்சி கூட்டங்களில் மிக முக்கியமாக இளைய சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் முன்னால் ஒரு இழிவாக ஒரு பேச்சுக்களை பேசி மற்ற தலைவர்களை புறக்கணிக்கப்பட வேண்டும், அந்த கட்சியை முடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கும் அனைத்து செயல்பாடுகளுமே மாற்றி ஒரு நல்ல இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்குரிய கட்சி அமைப்பு மேம்படுத்த வேண்டும். கட்சி தலைவர்களும் அதற்குரிய ஒரு பங்கீடாக உங்கள் பேச்சு நாகரிகம் கண்டிப்பாக ஒரு முறையாக எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் ஒவ்வொரு இடத்திலுமே பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது அந்த இளைய சமுதாயத்தை வேறு திசைக்கு திருப்பிக் கொண்டிருக்கும் கட்சிகள் முழுமையாக சிறிது சிறிதாக அழிவதற்குரிய அத்தியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. கட்சி தலைவர்கள் என்பது மற்ற மக்களுக்கும் அனைத்து தொண்டர்களுக்கும் முன்னுதாரணமாக வழங்க வேண்டிய தலைவர்கள் ஒரு இழிவான பேச்சுக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய சம்பவம் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது. ஒரு என்டர்டைன்மெண்ட் தலைவராக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. கட்சி கூட்டம், கட்சி பேச்சுக்கள் அனைத்துமே நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு நல்ல செயல்பாடுகள் அமைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அனைத்துமே மாற்றி மக்கள் இருக்கும் இடத்துக்கு களத்தில் சென்று ஒவ்வொரு வீடாக உங்களுடைய கொள்கையை பரப்பக்கூடிய தொண்டர்கள் உங்களுக்காக வேலை செய்ய காத்திருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து மக்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று மக்களை கண்டிப்பாக கவரக்கூடிய கொள்கை ரீதியாக பேசக்கூடிய செயல்பாடுகளில் பயணிங்கள். இது மாதிரியான கூட்டங்களை வைத்து மற்ற கட்சிகளை இழிவாக பேசுவது அல்லது மற்ற கட்சிகளை புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களுடைய உயிர்களை வைத்து அடமானம் வைப்பது என்பது இனி வரும் காலங்களில் இளைய சமுதாயம் உங்களோடு சேர்ந்து பயணித்தாலும் அவர்களுக்கும் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரியும். தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களில் கூட்டங்களில் அதிகப்படியான கூட்டங்களை சேர்க்காமல் மக்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். அதே மாதிரி இளைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான தலைவராக வழங்குங்கள். இது மாதிரியான ஒரு தப்பான எடுத்துக்காட்டான தலைவராக முன்னிறுத்தி பேச்சுக்களில் மரியாதை இல்லாமல் மற்றவர்களை இழிவாக பேசுவதை தவிர்த்து உங்களுடைய கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்துமே மக்களிடத்தில் ஒவ்வொரு முறையும் எடுத்துரையுங்கள். ஒரு முறை இல்லை, நீங்கள் எடுத்துரைக்கக்கூடிய கொள்கை என்றைக்காவது மக்களிடத்தில் போய் சேரும். உங்களுக்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கப்படும். நன்றி.